அப்பா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அப்பா பேர்ல ஒருத்தரை பார்த்த உடனே அப்படியே மனசு அப்படி நெகிழ்ந்து போகும். நான் அந்த அப்பா குறித்த அந்த பேச்சில் கூட நான் இதை பதிவு செஞ்சிருப்பேன். உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லையா, அவரு பாரசீக நாட்டின் மேல படையெடுத்து போறார். அந்த மன்னன்லாம் அடிச்சு பிடிச்சு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்ப திடீர்னு அலெக்சாண்டருக்கு பயங்கர ஜுரம், காய்ச்சல். அவர் கூட வந்த வைத்தியர்களால சரி பண்ணவே முடியல. யாரோ சரி பண்ணி பாக்குறாங்க, முடியல. திடீர்னு ஒரு மருத்துவர் வர்றாரு. நான் வேணா உங்களுக்கு சரி பண்ணவா? நீங்க யாரு? இந்த நாட்டை சேர்ந்தவன். உங்க பேர் என்ன அப்படின்றான். என் பேர் பிலிப் அப்படிங்கிறார். சரி, மருந்து அரைங்க. மருந்து அரைச்சி ஒரு டம்ளர்ல ஊத்தி குடுக்கிறார். அலெக்சாண்டர் குடிக்க போறாரு. அப்ப அமைச்சர்கிட்ட, அவருடைய நம்பிக்கையான அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை வாங்கி இப்படி பாக்குறாரு. அந்த கடிதத்துல என்ன எழுதி இருக்குன்னா, வந்திருக்கிற மருத்துவர் கொடுக்கிற எதையும் சாப்பிடாதீங்க, அவர் எதிரி நாட்டு மருத்துவர், அதுல ஒருவேளை விஷம் கலந்திருக்கலாம் அப்படின்னு எழுதி இருக்கிறார். இந்த லெட்டர் அந்த மருத்துவர் கையில, இந்த கையில கொடுத்துட்டு அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் குடிச்சிடுறாரு. இந்த மருத்துவர் படிச்சுட்டு பதறாரு, ஐயோ நான் விஷம் எதுவும் கலக்கல, நான் உங்களை நம்புறேன், அதனாலதான் லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் குடிச்சிட்டேன்ல மருந்த. எப்படி சார் நம்புனீங்க? உங்க அமைச்சர் சொன்ன வார்த்தைய நம்பாம யாரோ ஒருத்தனான என்ன எப்படி நம்புனீங்க? அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. நீங்க வந்த போது உங்ககிட்ட கேட்டேன், உங்க பேர் என்ன அப்படின்னு. பிலிப்னு சொன்னீங்க. பிலிப் என்பது என் தந்தையின் பெயர். எங்க அப்பா பேரை வச்சிருக்கிற ஒருத்தன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான். அப்பாவுடைய பேர் அப்படிங்கிறது எவ்வளவு வலிமையான ஒன்று. அதனாலதான் பிள்ளைகள் தலையெடுத்து வரும்போது அப்பாவுடைய பெயரை தன்னுடைய தொழிலுக்கோ கம்பெனிக்கோ இல்ல துணையினோ அப்பாவுடைய பெயரை போடுது.